குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். அதாவது நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜிம்னோஸ்பெர்ம்ஸ். அதாவது ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். Gymnosperm are naked seed plant, that is the ovule is not enclosed by ovary. அதாவது என்னென்னா ஜிம்னோஸ்பெர்ம் அதாவது நேக்கடு சீடட் பிளான்ட், அதாவது நேக்கடு சீட் பிளான்ட் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஜிம்னோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஓவல்யூ ஓவரியால் என்க்ளோஸ் ஆகியிருக்காது. நெக்ஸ்ட்டு ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் ஹாவ் டூ phases in its life cycle, gametophytic and sporophytic. அதாவது என்னென்னா ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் லைஃப் சைக்கிளில் 2 ஸ்டேஜஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா gametophytic, sporophytic. Sporophytic plant body is dominant and it is differentiated into root, stem and leaf. இப்போ என்னென்னா ஸ்போரோஃபைட்டிக் பிளான்ட் என்னென்னா டாமினன்ட் பிளான்ட். அதாவது ஸ்போரோஃபைட்டிக் பிளான்ட்டில் டாமினன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னென்னா இப்போ என்னென்னா ரூட், ஸ்டெம், லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போரோஃபைட்டிக் பிளான்ட்டை அதாவது ரூட், ஸ்டெம், லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்ஸ் என்னென்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு தே ஹாவ் வெல் டெவலப்டு வாஸ்குலார் திசஸ், சைலம் அண்டு ஃப்ளோயம். அதாவது என்னென்னா இப்போ என்னென்னா ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் சைலம், ஃப்ளோயம் வாஸ்குலார் திசஸ் இருக்கும். The water conducting tissue is tracheoid and the food conducting tissue is sieve cell. இப்போ என்னென்னா வாட்டர் கண்டக்டிங் திசு என்னன்னு சொல்கிறோம்னா tracheoid அப்படின்னு சொல்கிறோம். ஃபுட் கண்டக்டிங் திசுவை sieve cell அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். They have cone in which sporangia and spores are produced. இப்போ என்னென்னா கோன் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஸ்போராஞ்சியத்தில் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ். Gymnosperm are classified into 4 different types. They are இப்போ என்னென்னா ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் 4 டைப்ஸில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சைக்கடேல்ஸ், ஜிங்கயல்ஸ், கோனிஃபெரல்ஸ், நீட்டேல்ஸ். ஃபஸ்ட்டு சைக்கடேல்ஸ். These are formed like small plants, erect and unbranched. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சைக்கடேல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாம் ட்ரீஸ் மாதிரி ஸ்மால் பிளான்ட்ஸாக இருக்கும். அதாவது என்னென்னா லீவ்ஸ் எப்படி இருக்கும், அதாவது என்னென்னா அன்பிரான்ச்டு, பிரான்ச்சஸ் இருக்காது. லீவ்ஸ் ஆர் பைனட்லி காம்பவுண்ட் ஃபார்மிங் எ கிரவுண்ட். அதாவது லீவ்ஸ்லாம் கம்பைன் ஆகி அதாவது ஒரு கிரீடை மாதிரி இருக்கும். தே ஹாவ் டேப் ரூட் சிஸ்டம் அண்டு கொரலாய்டு ரூட். எக்ஸாம்பிள் சைக்கஸ் ஸ்பீசஸ். இப்போ சைக்கடைல்ஸில் ரூட் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டேப் ரூட் சிஸ்டமாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு கொரடாயில் ரூட் சிஸ்டமாகவும் இருக்கும். எக்ஸாம்பிள் சைக்கஸ் ஸ்பீசஸ். ஜிங்கயல்ஸ். தீஸ் ஆர் லார்ஜ் ட்ரீஸ் வித் ஃபேன் ஷேப்டு லீவ்ஸ். இப்போ என்னென்னா ஜிங்கயல்ஸ் எப்படி இருக்குன்னா லார்ஜ் ட்ரீஸாக இருக்கும், லீவ்ஸ் ஃபேன் ஷேப்பில் இருக்கும். ஜிங்கோ ஃபைலோபா இஸ் த ஒன்லி லிவிங் ஸ்பீசஸ் இன் த குரூப். அதாவது என்னென்னா இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரே லிவிங் ஸ்பீசஸ் என்னென்னா ஜிங்கோ ஃபைலோபா. தே ப்ரொடியூஸ் அன்பிளசன்ட் ஸ்மெல். இப்போ என்னென்னா ஜிங்கோயில்ஸ் எப்படின்னா அன்பிளசன்ட் ஸ்மெல்லை ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு கோனிஃபெரல்ஸ். தீஸ் ஆர் எவர்கிரீன் ட்ரீஸ் வித் கோன் லைக் அப்பைரன்ஸ். அதாவது எவர்கிரீன் ட்ரீஸ் என்னென்னா கோனிஃபெரல்ஸ். இப்போ என்னென்னா எப்படி இருக்குன்னா கோன் ஷேப்பில் இருக்கும். They have needle like leaves or scale leaves. இப்போ என்னென்னா கோனிஃபெரல்ஸில் லீவ்ஸ் எப்படி இருக்குன்னா நீடில் ஷேப்பில் இருக்கும், ஸ்கேல் ஷேப்பில் இருக்கும். சீட்ஸ் ஆர் விங்டு அண்டு ப்ரொடியூஸ்ட் இன் ஃபீமேல் கோன். அதாவது என்னென்னா இப்போ என்னென்னா ஃபீமேல் கோனில் என்னென்னா விங்டு சீட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் பைனஸ் ஸ்பீசஸ். நெக்ஸ்ட்டு நீட்டேல்ஸ். Nettles are small group of plants. They possess advanced characters like angiosperm, ovule are naked but developed on flower-like shoot. Example neem species. ஸ்மால் குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா நீட்டேல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு என்னென்னா நீட்டேல்ஸில் என்னென்னா ஆன்ஜியோஸ்பெர்ம் மாதிரி அதாவது என்னென்னா அட்வான்ஸ்டு கேரக்டர் ப்ரொடியூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் நீட்டம் ஸ்பீசஸ். இங்கே ஜிம்னோஸ்பெர்ம் பிக்சர் கொடுத்துருக்காங்க. சைக்கஸ் ஸ்பீசஸ், நெக்ஸ்ட்டு ஜிங்கோ ஃபைலோபா, நெக்ஸ்ட்டு ஃபைனஸ் ஸ்பீசஸ், நெக்ஸ்ட்டு நீட்டம் ஸ்பீசஸ். நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்பெர்ம். Woods of many conifers are used in the paper industries. Example
பைனஸ் அகஸ்திஸ். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோனிஃபர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய வுட் வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா பைனஸ் அகஸ்திஸ். Conifers are the sources of softwood for construction, packing and plywood industry. Example Cetrus agustis. அதாவது என்னன்னா கோனிஃபர்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய சாஃப்ட்வுட் வந்து என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்கு, பேக்கிங், ஃப்ளைவுட் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் செட்ரஸ் அகஸ்திஸ். Turpentine, an essential oil extracted from the resin of pinus, is used for paint preparation. It is also used medicinally to get relief from pain, bronchitis, etc. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டர்பன்டைன் அப்படிங்கிறது என்னென்னா டர்பன்டைன் அப்படிங்கிறது எசென்ஷியல் ஆயில். இப்போ வந்து என்னென்னா எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா பைனஸ் அப்படிங்கிற ரெசின்லேருந்து, அதாவது என்னென்னா பைனஸ் ட்ரீயில் கிடைக்கக்கூடிய ரெசின்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா டர்பன்டைன் வந்து என்னென்னா பெயிண்ட் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. மெடிசினலாகவும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதாவது பெயின் ரிலீஃப்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீட்ஸ் ஆஃப் பைனஸ் ஜெராட்டியானா ஆர் ஈட்டபிள். அதாவது என்னென்னா பைனஸ் ஜெராட்டியானா, அதாவது பைனஸ் ஜெராட்டியானோட சீட்ஸ் வந்து என்னென்னா ஈட்டபிள் பார்ட்டாக வந்து யூஸ் ஆகுது. Ebitrine is an alkaloid extracted from Ebitra. It cures asthma and respiratory problems. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எபிட்ரின் வந்து என்னென்னா எபிட்ரா, அதாவது எபிட்ராவிலேருந்து எபிட்ரின் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இப்போ வந்து என்னென்னா எபிட்ரின் வந்து என்னென்னா ஆஸ்துமா, நெக்ஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வந்து க்யூர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஆரோகேரியா விட்வில்லி இஸ் அன் ஆர்னமெண்டல் பிளான்ட். அதாவது என்னென்னா ஆரோகேரியா விட்வில்லி வந்து என்னென்னா ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக வந்து யூஸ் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட்டு டாபிக் நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். டுடே ஹோம்ஒர்க் 8th standard science. Today homework, write the economic importance of gymnosperms. Woods of many conifers are used in the paper industries. Example Pinus agustis. Conifers are the sources of softwood for construction, packing and plywood industry. Example Cetrus agustis. Turpentine, an essential oil extracted from the resin of pinus, is used for paint preparation. It is also used medicinally to get relief from pain, bronchitis, etc. Seeds of Pinus geratiana are eatable. Epidirine is an alkaloid extracted from Ebitra. It cures asthma and respiratory problems. Arogeria vidvilli is an ornamental plant. Science lesson 17 question answer 1 read and write one time. இந்த ஒரு கொஸ்டினும் ரீட் பண்ணி ரைட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க. Thank you students.